இன்னைக்கு கதை தலைப்பு என்னன்னா தந்தையின் பெருமை. சீன நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் ஜியாங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் கார் பழுது பார்க்குற பட்டறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வர வாடிக்கையாளர்களை சிறப்பாக உபசரித்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் அயராத உழைச்சிட்டு இருக்கிறவர் நம்ம ஜியாங். அவருக்கு ஒரு மகன் ஜோஹு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, தன் மகன் ஜோஹு எப்படியாவது வாழ்க்கையில் சிறந்து நல்ல முறையில் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்துச்சு. எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? தன் பிள்ளைக தன்னை விட பெரிய நிலைமைக்கு வரணும், நல்லா உயர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம ஜியாங்குக்கும் ஆசை இருந்தது. ஜோஹுவும் அப்பா உழைப்பை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலேயோ என்னவோ பள்ளியிலிருந்தே சிறந்த மாணவனாக இருந்துட்டுருக்கான். கல்லூரி வந்ததும் அவனுக்கு டெக்னாலஜிஸ் மேலே அதிக ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு நேரத்தையும் செலவிட தொடங்கிட்டான். ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தான். ஜியாங்க்கு டெக்னாலஜிஸ் மேலே பெரிய ஆர்வம்லாம் இல்லாட்டியும் அதை பற்றி தெரியாட்டியும் ஜோஹுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் அவனோட கண்டுபிடிப்புக்காக அவர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, கை கட்டி மட்டும் வாழ்ந்துடாத ஜோஹு, அறிவால நீ முன்னேறணும் அப்படின்னு அடிக்கடி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜோஹுவும் கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க, சிறந்த மாணவனாக வர்றாங்க. பல நிறுவனங்கள் ஜோஹுவை தேடி வேலைவாய்ப்பு தராங்க. ஆனால் ஜோஹுக்கு ஒரு ஆசை, நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்